ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் முட்டை பிஸ்கட் அப்படி இல்லைன்னா காயின் பிஸ்கட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம 2 ஸ்பூன் பட்டர், அன்சால்டட் பட்டர் எடுத்துக்கணும். இதை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு நல்லா விஸ்க் வச்சு நல்லா அடிச்சுக்கலாம். நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு பட்டரை ஒரு ஃபோக்கால் இல்லைன்னா ஒரு விஸ்க் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கிறணும். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு 1/2 கப் ஜீனி எடுத்து வச்சுருக்கேன். அதை ஃபஸ்ட்டு கலந்துக்கலாம். அடுத்து 2 முட்டை, ரெண்டு முட்டையை கலந்துக்கிட்டு நல்லா அடித்து விட்டுக்கலாம். நல்லா விஸ்க் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கிறணும். இது கூட 1 ஸ்பூன் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் சேர்த்துக்கலாம். இது எதுக்காக அப்படின்னா முட்டையோட வாடை தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. கலருக்காக ஒரு ஃபுட் கலர் எல்லோ கலர் சேர்த்துக்கலாம். அப்போ தான் நல்லாயிருக்கும். நம்ம இந்த பிஸ்கட் செய்கிறதுக்கு முட்டை இல்லாமல் நான் செய்து பார்த்துட்டேன். ஆனால் கடை டேஸ்ட் வரல. அதனால் முட்டை சேர்த்துக்கிட்டாதே நல்லாயிருக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம ஒரு ஜல்லடை வச்சு 1 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். அதை ஃபஸ்ட்டு கலந்துக்கலாம். ஜல்லடையில் சளிச்சு தான் சேர்த்துக்கணும். அதுக்கடுத்து பேக்கிங் பவுடர் 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். நீங்கள் பேக்கிங் சோடா போடுறதா இருந்தால் 2 பிஞ்ச் அளவு எடுத்துக்கோங்க. 1 பிஞ்ச் சால்ட் போட்டுக்கலாம். இது எல்லாத்தையுமே நல்லா சளிச்சு சேர்த்துக்கலாம். மைதாவை அப்படியே நல்லா கலந்து விட்டுக்கலாம். ரெண்டு முட்டைக்கு 1 கப் மாவு கரெக்டாக இருக்கும். தண்ணி, பால் எதுவுமே நம்ம இதில் சேர்த்துக்கக்கூடாது. விஸ்க் வச்சு நல்லா அப்படியே கலந்து விட்டுக்கணும். கலந்து விட்டுக்கிட்டு ஒரு பைப்பிங் பேக் இல்லைன்னா உங்களுக்கு நம்ம ஆயில் கவர் இருக்கும் இல்லையா, அது இருந்துச்சுன்னா உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கோங்க. பைப்பிங் பேப்பை இந்த மாதிரி ஒரு இதில் வச்சு இது பண்ணி வச்சுக்கணும். அப்போதே நம்ம உள்ள போடையில் அது கரெக்டாக வரும். மாவு இந்த பதத்துக்கு தான் இருக்கணும். தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இந்த பதத்துக்கு இருந்தால் தான் பிஸ்கட் நல்லா வரும். ஒரு பைப்பிங் பேப்பர் இல்லைன்னா ஆயில் கவரில் இந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நான் அந்த முனியில் லைட்டாக கட் பண்ணிடணும். ஒரு பெரிய நாபாக போட்டுறக்கூடாது. போட்டுட்டு இப்படி வைக்கணும். கொஞ்சம் கேப் விட்டு விட்டு தான் நம்ம வைக்கணும். இப்போ நம்ம இந்த ஒரு பேட்ச் ரெடி ஆகிடுச்சு. 175 டிகிரி செல்சியஸில் 10 நிமிஷம் ஃப்ரீ ஹீட் பண்ணி இதை ஒரு 15 நிமிஷம் இல்லைன்னா ஒரு 10 நிமிஷம் ஆகும். இதை நம்ம அவனில் வச்சிடலாம். 10 நிமிஷம் ஃப்ரீ ஹீட் பண்ணியிருக்கோம். இதை நம்ம அவனில் வச்சுக்கலாம். நம்ம மாவு மிக்ஸ் பண்ணுறதுலதே இருக்குது. அது ஒவ்வொன்றுக்கும் ஒரு 10 நிமிஷம் ஆகும், இல்லைன்னா 15 நிமிஷம் ஆகும். இதை நம்ம பார்த்துக்கிட்டே இருந்து நம்ம எடுத்துடணும். இப்போ நம்ம அடுப்பில் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். சால்ட்டு
ஒரு லேயர் நல்லா போட்டுக்கலாம். போட்டுட்டு வந்து அதை தூக்கி வைக்கிறதுக்காக ஒரு ஸ்டாண்டு வச்சுக்கலாம். இந்த ஸ்டாண்டு அப்படி இல்லைன்னா ஒரு கிண்ணத்தை கூட நம்ம அப்படியே கவுத்தி வச்சுக்கலாம். கவுத்தி வச்சுட்டு இப்போ சில்வர் தட்டு தான் எடுத்து பட்டர் பேப்பர் போட்டுட்டு நம்ம இதை அப்படி வச்சுக்கலாம். 10 நிமிஷம் ஃப்ரீ ஹீட் பண்ணணும், பண்ணிவிட்டு வைக்கணும். அவ்வளோதான். இதுவுமே வந்து 10லேருந்து 15 நிமிஷம் ஆகும் ரெடி ஆகிறது. இப்போ கரெக்டாக நமக்கு 10 நிமிஷம் ஆகியிருக்குது. இப்போ பிஸ்கட் ரெடி ஆயிடுச்சு. நம்ம எடுத்து பார்க்கலாம். இப்போ நம்ம இது எல்லாத்தையும் நம்ம எடுத்துருக்கு. சூப்பராக வந்து பிஸ்கட் வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம அந்த ஒரு பிஸ்கட் எடுத்து இப்படி நல்லா இப்படி உடைச்சி பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்னாப் வரணும். இது நமக்கு நல்லாவே வந்திருக்குது. சூப்பராக இருக்கும் இந்த பிஸ்கெட்டு. இப்போ அடுப்பில் வச்சது நம்ம எப்படி இருக்குங்கிறத பார்க்குறப்ப வந்து ஒரு 12 நிமிஷம் ஆகிருக்குது. இப்போ அடுப்பில் வச்சதுமே ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே நல்லா ரெடி ஆகிருக்குது. எந்த வேலையுமே நம்ம செய்கிறதுக்கு வந்து இது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினைக்கவே கூடாது. நம்ம மனசு வச்சா எதையுமே வந்து நம்மளால் சாதிக்க முடியும். நீங்கள் இந்த பிஸ்கட்டை வீட்டில் செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குதுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.